நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு என்ன? அது ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா போற ஓனான வேட்டிக்குள்ள விட்டு குத்துதே கூட சொல்லிட்டு இருக்கானே. இவன் எதுக்கு ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விடுறான்? அது பேர் தானே விதி, கர்மா. ஏன்பா இந்த வர்மா கேள்விப்பட்டிருக்கேன், இந்தி படம்லாம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த கர்மாவை நான் கேள்விப்பட்டதே இல்லையா? சூப்பர் காமெடி தான். டேய் வேணாம், செம்ம காண்ட்ல இருக்கேன். உன்னை அடிச்சு சாவடிச்சிடுறேன். கார்த்தி எதுக்கு இவ்வளவு வயலன்ஸ்? என்னென்ன சும்மா சுரிஞ்சிட்டே இருக்கேன். கார்த்தி கோவப்படாதப்பா. வயலன்ஸ்ங்கிறது சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி, அது முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். கோவங்கிறது தீபாவளி கொளுத்துற புஷ்வான மாதிரி. சில சமயம் பூ பூவா வெடிச்சு செதறும், சில சமயம் டமால்னு வெடிச்சு செதறும். அண்ணா இதான் சாக்குன்னு கார்த்தியை போட்டு சும்மா காட்டுறீங்க போலயே. இல்லப்பா, எல்லா மனுஷனுக்கும் அட்வைஸ் பண்ணணும், மெசேஜ் சொல்லணும்னு ஆசை இருக்கும். ஆனா சான்ஸ் கிடைக்காது. சான்ஸ் கிடைச்சா விடக்கூடாதுல்ல. உங்க விளையாட்டுக்கு நான் வரல, ஆளை விடுங்க. இருப்பா, சம்பவம் எப்ப நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கு. அண்ணா சம்பவம் நடந்தது சுமார் ஒரு 11 மணி இருக்குண்ணே. சம்பவம் எங்க நடந்துச்சு? வேற எங்கண்ணே, எல்லாம் எங்க ஒர்க் ஸ்டேஷன் ஏரியால தான். சம்பவத்துல சம்பந்தப்பட்டது யாரு? கரண்ட் காதல் மன்னன் கௌதம், கார்த்திக்கின் கனவு கண்ணி ராஜி, மாயாண்டி, மொக்கச்சாமி மற்றும் உறவினர்கள். கார்த்தி டென்ஷன் ஆகாத. ஆபீஸ்னா பல விதமான ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ராஜும் கௌதமும் சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்தான். அதுல இருந்து தூக்கண்ணா கௌதமன்னு சும்மா கொலவேல சுத்திட்டு இருக்கானே. சூசனோட எக்ஸ் கார்த்தியோட ஃபியூச்சர் ஆயிட போகுதுன்னு கார்த்தி வெக்ஸ் ஆகி நிக்கிறானோ? அண்ணா எக்ஸ் வெக்ஸ் பிரமாதண்ணே. உங்களுக்கு எல்லாம் இது விளையாட்டா இருக்குல்ல, எனக்கு இன்னொரு பக்கமும் இருக்குண்ணே. ஏன்பா உனக்குன்னா ஒரு பக்கம் தான் இருக்கு, என் பேக்ல இருக்கிற நோட்ல 60 பக்கம் இருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்டராப்பா? அண்ணா இந்த கௌதம் என்ன பெரிய இவனா? கார்த்தி தன் வினை தன்னை சுடும், தன் கையில இருக்கிற சிகரெட்டு விரல சுடும். அண்ணா நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த கௌதம் என்ன பெரிய இவனா? பெரிய இவனான்னா எவனான்னு கேக்குறேன். அது இல்லண்ணே, அவன் மனசுல என்ன பெரிய மன்மத குஞ்சு நினைப்பா. கொஞ்சம் ஸ்டைலா பேசிட்டா அவன் மனசுல என்ன பெரிய மௌனராகம் கார்த்தி நினைப்பா. எப்பா அவனால கார்த்திக் ஆக முடியாது, ஆனா அவன் மனசுல கார்த்திகை நினைச்சுக்கிட்டா அதை யாரால தடுக்க முடியும்? ஓ அண்ணா, அப்ப அவன் கார்த்திக் நினைச்சுக்கிட்டு தான் அவன் ராஜ உஷா பண்ண பாக்குறானா? ஏன்பா ஏன் ஆக்சிலேட்டரை போட்டு இந்த அழுத்துற? ஏற்கனவே கார்த்திக் கர்ஜிச்சிட்டு இருக்கான், அவனை போய் ஏன் டென்ஷன் படுத்துற? அது ஒண்ணு இல்லண்ணே, சில சமயம் வெடிய பத்த வச்சு எதிர்த்தாப்புல நிக்கிற மேல தூக்கி போடலாம் பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில வெடிச்சிரும். அதே மாதிரி தான் நம்ம கார்த்திக் கதையும் ஆயிடுச்சு. அதான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன். தப்பு இல்லையாப்பா? அண்ணா கஷ்டம் வரும்போது சிரிக்கணும்ண்ணே, வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வள்ளுவர் சொன்னது உனக்கு கஷ்டம் வரும்போது சிரிக்கணும்னு, உன் ஃப்ரெண்டுக்கு கஷ்டம் வரும்போது சிரிக்கணும்னு கிடையாது. அண்ணா அதுக்காக நமக்கு கஷ்டம் வர வரைக்கும் காத்துக்கிட்டா இருக்க முடியும். மத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம லைட்டா சிரிச்சுக்கணும்ண்ணே. அதை விடுப்பா. கார்த்தி இந்த கௌதம் பையன் இருக்கானே, அவன் ரொம்ப விவகாரமானவன். அவனால பட்ட சூசனையே கவுத்திருக்கானா, அவன் கெப்பாசிட்டி என்னன்னு பாத்துக்கோ. அவன் ஒரு மார்க்க பந்து, ஜோக் அடிப்பான், ஆடுவான், பாடுவான், பல்டி அடிப்பான். அவன் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. அதனால அவனை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். என்னண்ணே கார்த்தி வயித்துல புளிய கரைக்கிறீங்க? இல்லப்பா, உண்மையை தான் சொல்றேன். இவன் காதலிச்சு ஏமாத்திட்டதா பல பெண்கள் HR-ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இவன் பல பேரை காதலிச்சிருக்கான் தானே அர்த்தம். அப்படி என்னென்ன இருக்கு அவன்கிட்ட? தெரியலையப்பா, அதை தெரிஞ்சுக்கத்தான் நிறைய பொண்ணுங்க காதலிச்சிருப்பாங்களோ. அண்ணா சைஸா போடுறீங்கண்ணா கத்திய? இல்லப்பா, கார்த்தி சூசனை பார்த்து வீசின கத்தி அப்படியே டர்ன் ஆகி இவங்கிட்ட வருது. அண்ணே ராஜி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே, அவெல்லாம் பாறாங்கல். இத பாரு, எறும்பு ஊற கல்லும் தேயும், ஆடி காத்துல அம்மியும் ஏர்ல பறக்கும். இப்ப என்னென்ன சொல்ல வரீங்க? இந்த கௌதம் இருக்கானே, இவன் ரொம்ப டேஞ்சரானவன். இவன் நல்லவங்களுக்கு ரொம்ப கெட்டவன், ரொம்ப ரொம்ப நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவன். அதுக்காக நம்ம ஆளு ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த கௌதம் அதை விட ஸ்ட்ராங் ஆனவன். அண்ணா சூப்பரா லந்த குடுக்குறீங்கண்ணா. ஏன்பா எதுக்கு என்னையும் கார்த்தி கோத்து விடுற? கார்த்தி அலாட்டா இரு, நான் கிளம்புறேன், வரட்டா? எஸ் கமிங். வணக்கம் சூசன். குட் மார்னிங் சார், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வேலை செய்யும்போது உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சூசன், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கான்னு தான். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல, பட் எவ்ரிதிங் இஸ் ஓகே சார். நான் ஒரு 4 நாள் பாம்பேக்கு ட்ரைனிங்காக போயிருந்தேன். அதனால என்னால எதையும் ஃபாலோ பண்ண முடியல. சார் ஏதாவது சொல்றதா இருந்தா நேரடியாவே சொல்லுங்க, எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த பாலிசி தான். எதையும் வெட்டோன்னு துண்டு ரெண்டுன்னு பேசிடுவீங்க.
இன்னும் நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லல. ஒன்றும் இல்லை சூசன், கிளைண்ட் விசிட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பக்காவாக பண்ணிடலாம். விஸ்வநாதன் சார் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காரு. அவரே உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. என்ன சூசன் சிரிக்கிறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல சார், சும்மாதான் சார் சொன்னேன். விஸ்வநாதன் கிட்ட நீங்க வாங்குறத விட நான் வாங்குறது கம்மி தான். சரிங்க சார், விடுங்க. நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன், அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. அப்புறம் உங்களுக்கு வேண்டிய ஆளெல்லாம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு திரும்பவும் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க? எனக்கு புரியல. இல்ல சூசன், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கெல்லாம். ஓ, அப்போ நீங்க பேச வந்தது இததான். சாரிங்க சூசன், நான் உங்க பிரதர் மாதிரி. உங்க மனசுல நினைக்கிறத என்கிட்ட நீங்க சொல்லலாம். ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வெளியே போகாது. என் மனசுல எதுவும் இல்ல. உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு என் மனசுல எதுவுமே இல்ல. சூசன், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. பர்சனலா நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே நினைக்கிறேன். எதுக்கு சார் பர்சனலா பேசிக்கிட்டு? அபிஷியலா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இங்க பாருங்க சூசன், கௌதமோடைய டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட பர்சனலா நான் தான் டேக்கர் பண்ணி அதை ஓகே பண்ணேன். ஓஹோ, எதுக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, நல்ல திறமைசாலிங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சார், நீங்க நெட்டக்கு தானே வேலை செய்றீங்க? இல்ல பார்ட் டைமா ஏதாவது மேட்ரிமோனில வேலை செய்றீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? எதுக்கு சார் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சின்னஞ்சிறுசுங்க, உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ முடிவு எடுத்துட்டீங்க. என்ன மாதிரி பெரியவங்க தான் உங்களுக்கு புத்திமதி சொல்லணும். என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கோமா. என்ன சார், முதல்ல அண்ணன் மாதிரி நினைச்சுக்கோன்னு சொன்னீங்க, இப்ப அப்பா மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்றீங்க. நான் உங்களை வெறும் HR மேனேஜரா தான் பாக்குறேன். எனக்கு அண்ணன் கிடையாது, அதனால உங்களை அந்த மாதிரிலாம் நினைக்க முடியாது சார். எங்க அப்பா கண்டிப்பா உங்கள மாதிரி கிடையாது, அவரு வேற ஆளு சார். தயவு செஞ்சு இன்னொரு தடவை எங்க அப்பாவோட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் செய்யுங்க சார். எதுக்கு தேவையில்லாம என்னெல்லாம் தத்தெடுக்க நினைக்கிறீங்க? ஒரு நல்லது சொல்றது தப்பாமா? எது சார் நல்லது? அவ கஷ்டப்பட்டு 2 வருஷம் போராடி வக்கீலுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்னடானா ஈஸியா திரும்பவும் ஜாயிண்ட் அடிக்கிறீங்க. சார், உங்களுக்கு நல்லா தெரியும் கௌதம் ஒரு பிரச்சனையான ஆளுன்னு. அவன் என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தான் ஆவலா இருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா HR மேனேஜருக்கு தான் வேலை. அதுக்காக எனக்கு பிரச்சனை வரும்லாம் நினைக்காதீங்க சார். இல்லம்மா. சார், முதல்ல இந்த அம்மா அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. கால் மீ சூசன். ஒரு குடும்பமா நினைச்சு பழகுறது தப்பா? சார், என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல சூசன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு அண்ணனா, சாரி ஒரு HR மேனேஜரா உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஆளா நான் வந்து நிப்பேன். ரொம்ப நன்றி சார். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல நானும் உங்ககிட்டயே சொல்றேன், போதுமா? சூசன், எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். திடீர்னு நான் வேண்டாத ஆளாயிட்டேன்ல. நடக்கட்டும். தேங்க்யூ சார். எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். என்னையே நக்கல் அடிக்கிறியா? இரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வைக்கிறேன் ஆப்பு. சரிங்க சூசன், நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க விஷ்ணு அண்ணா, என்ன மெகா சீரியல் கதை எழுதுறியா? மண்டையை பிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, கிளைண்ட் விசிட் வேற வருது. அதுக்காக 4-5 ஹோட்டல்ல கொட்டேஷன் வாங்க சொன்னாங்க. அதுக்காக போய் அழிஞ்சிட்டு வந்தேனே. லட்சுமி வேற இந்த பில் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஆனா ப்ராப்பர் பில் எதுவுமே இல்லையானே. நீ கதை எழுதுறன்னு சொல்லி தானே கண்டுக்காம இருந்தேன். கணக்கு எழுதுறதா இருந்தா அண்ணங்கிட்டே கேட்டிருக்கலாமே. அண்ணா, உங்களுக்கு கணக்குல எழுத வருமா? இந்த இந்திய துணை கண்டத்திலேயே அண்ணன் மாதிரி கணக்கு எழுதுறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும். அண்ணா, பில் எல்லாம் வேணும்ண்ணே. ஐயோ இந்தா, என்னண்ணா இதெல்லாம்? இது கால் டாக்ஸி, இது ஐட்ரா கால் டாக்ஸி. ஐட்ரா கால் டாக்ஸியா? இப்படி ஒரு கால் டாக்ஸி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இருக்கு. அண்ணன் என்ன சொன்ன?
இருக்கு. ஆபீஸ் டு மவுண்ட் ரோடு, மவுண்ட் ரோடு டு சாந்தோம், சாந்தோம் டு ஆபீஸ், அகைன் ஆபீஸ் டு மகாபலிபுரம், மகாபலிபுரம் டு ஆபீஸ், அகைன் ஆபீஸ் டு மவுண்ட் ரோடு. அண்ணா என்னண்ணா இன்னொருத்தர் மவுண்ட் ரோட் போடுறீங்க? முத தடவை போனப்போ தாஜோட மார்க்கெட்டிங் மேனேஜர் இல்ல, அவர் இப்பதான் வந்தாரு. அண்ணா பின்றீங்கண்ணா. தம்பி டேய், கால் டாக்ஸியே ஒரு 5000 ரூபாய் வருதாடா. ஐயோ அண்ணா 5000 ரூபாய் போட்டா நம்புவாங்களா? நீ 50 ரூபாய் போட்டா கூட நம்ம பினான்ஸ் இருக்கிறவன் நம்ப மாட்டான். சிபிசிஐடில இருக்க வேண்டியவெல்லாம் நம்ம அக்கவுண்ட்ஸ்ல இருக்கான்டா. அப்புறம் எப்படின்னா? வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்துல உண்டு. நம்ம கிளைண்ட் ஃபார்ம்ல கால் டாக்ஸ் பில்ல தான் அட்டாச் பண்றோம். என்ன கால் டாக்ஸை அட்டாச் பண்ண முடியும்? அண்ணா லாஜிக்கா அட்டாக் பண்றீங்கண்ணா. இந்த கையால நான் எத்தனை பில்லை எழுதி இருப்பேன். பாலகுமாரன், ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார் இவங்களுக்கு ஈக்குவலான ரைட்டர் நானே. அவங்க எல்லாம் கதை தான் எழுதுனாங்க. ஆனா கணக்கு எழுதுறது எவ்வளவு கஷ்டம்னு நீயே யோசிச்சு பார். ஆமாண்ணா ஆமாண்ணா ரொம்ப கஷ்டம்ண்ணா. சரி வா, அந்த அக்கவுண்ட்ஸ் அழகப்படம் போய் ஒரு அட்டாக் போடுவோம். ஓகேண்ணா. கம் ஆன் வாங்கண்ணா. அழகேசா, காலை வணக்கங்கள். என்ன அன்பு இந்த பக்கம் காத்தடிக்கிறது? நீ என் உயிர் நண்பன், உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? ஆமா, நீ அறிஞர் அண்ணா, நான் தந்தை பெரிய, நமக்கு நடுவுல பெரிய நட்பு. நான் சொல்லல அழகேசனுக்கு காமெடி சென்ஸ் ஜாஸ்தின்னு. ஆமா, இது யாரு? நம்ம ஆபீஸ் தான். தம்பி சாப்ட்வேர்ல வேலை செய்யுது. கிளைம் பண்றது எப்படின்னு உதவி கேட்டது. நான் தான் பல ஆலோசனைகளை வழங்கி கலியுக கர்ண உன்னை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்பா கிளைம் பண்றதுக்கு கூட கூட்டிட்டு வர, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் சார்? பணமரது கீழ் நின்னு பாலை குடிச்சாலும் பாக்குறவெல்லாம் கல்லுன்னு தான் நினைப்பா. அழகேசா, என்னையா பணம் வராங்கிற? சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். இந்த ஊழல் பேருவழியை கூட்டின்னு கிளைம் பண்ண வந்திருக்கியே, எனக்கு இப்பவே சந்தேகம் வந்துருத்து. அழகேசா, என் நேர்மையை நீ சந்தேகப்படாது. அது எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுங்கிறது இல்ல, அது உங்ககிட்ட கிடையாது. அழகேசா, நமக்குள்ள எதுக்கு தேவையில்லாத கொள்கை பிரச்சனை? தம்பி கொண்டு வந்திருக்கிற பில்ல சீர் தூக்கி பார்த்து சிறப்பா ஒரு கையெழுத்து போட்டனா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். சரி பில்ல கொடு. இந்தாங்க சார். யோ என்னையா கால் டாக்ஸியை மொத்தமா விலைக்கு வாங்கிட்டல? 5000 பில்லு போட்டிருக்க. அழகேசா, நீ எப்பவும் 10 வருஷம் பின்தங்கியே இருக்க. சர்வதேச சந்தையில டாலரோட மதிப்பு உயரும் போதெல்லாம் கச்சா எண்ணெயோட விலையும் ஏறும். ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை என்ன தெரியுமா உனக்கு? கையெழுத்து போடு. அண்ணா பின்றீங்கண்ணா. 8000 ரூபாய் பில்ல கிளைம் பண்றதுக்கு இவனுக்கு வேர்ல்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த பில்ல எனக்கு டவுட் இருக்கே. சார் வேணா கால் டாக்ஸி டிரைவருக்கு ஃபோன் பண்ணி தரேன், விசாரிச்சுக்கோங்க. கால் டாக்ஸி டிரைவரா? கால் டாக்ஸி டிரைவருக்கே கால் பண்ணி கேக்குறதா? நாம 8 அடி பாஞ்சாஜி, இவன் 16 அடி பாயறானே. என்னப்பா இது ஒண்ணுமே புரியல. சார் போறப்போ லஞ்ச் சாப்பிட்டது 450 ரூபா மொகல் பிரியாணி. உங்க சந்தேகமா இருந்தா பில்ல ஸ்மெல் பண்ணி பாருங்க. பிரியாணி வாசனை சும்மா கும்முன்னு தூக்கும். இது என்ன அது என்ன? சார் அது டின்னர் பில்லு. ஃபுல்கா மட்டன் குருமா, குருமா கூட லைட்டா பில்ல ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. ஓ, எவிடன்ஸ். அன்பு பையனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்க. உன் அக்கவுண்ட்ல போட்டுறேன். தேங்க்ஸ் சார். அழகேசா, பில்ல செக் பண்ணல? அதான் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்கிய. விஷ்ணு, சிங்கத்தையே சாட்சி புட்டியாடா. தேங்க்ஸ் அழகேசனுக்கு சுச்சுவேஷன் சாங் ஒன்னு போடு. போட்டா போச்சு. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி. ஹாய் விஷ்ணு. ஹாய் சூசன். இன்னும் கிளம்பலையா? கிளம்பணும். எங்க உன்னோட கேங் எல்லாம் காணோம்? அவங்களும் அப்பயே கிளம்பிட்டாங்க. நீ ஏன் இன்னும் கிளம்பல? அது ஒண்ணு இல்லைங்க, விஸ்வநாதன் சார் இந்த பக்கம் வந்தாரு. அவர் முன்னாடி நான் வேலை செய்யற மாதிரி பயங்கரமா ஆக்டிங் கொடுத்தேன். அது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓங்க என்னங்க நீங்க சிரிக்கிறீங்க? ஜோக் அடிச்சா சிரிக்காம என்ன செய்வாங்க? நிஜமாவே இந்த ஜோக்காக தான் சிரிச்சிங்களா? ஆனா அழகா தான் சிரிக்கிறீங்க. பாத்தியா, கொஞ்சம் சிரிச்சது உடனே விட்டு போடுற. இதுதாங்க என்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம்.
பொண்ணுங்க லேசா சிரிச்சா போதும். உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஷ்ணு. பாரபட்சமே இல்லாம யார பார்த்தாலும் முயற்சி பண்றது, ஏதாவது ஒண்ணு நடந்துடாதான்னு. ஓ சோ ஸ்வீட். இப்படிதாங்க எல்லா பொண்ணுங்களும் நான் சோ ஸ்வீட்னு சொல்லிட்டு போயிடுதுங்க. அதுக்கு மேலதான் மூவ் பண்ணவே மாட்டேங்குதுங்க. என்ன விஷ்ணு இவ்ளோ ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்றதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க நாங்க ஒரு டிஎலுக்கு சமமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, கால் டாக்ஸி புக் பண்ண பீக் ஹவர்ல வரதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னா. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வசமா மாட்டின நீ. ஆமா, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? தாராளமா உட்காருங்க. கம்பெனி கொடுக்கறதுல நான் கிங்கு. சொன்னாங்க. அப்புறம் வாழ்க்கைலாம் எப்படி போகுது? டெக்னிக் 1. என்னங்க? இதுதான் ஆம்பளைங்க போடுற முதல் பால். ஒரு பொண்ணை பார்த்து வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேக்குறது. அவ சூப்பரா போகுதுன்னு சொல்லிட்டா சைலண்டா விட்டுறது. என்னடா வாழ்க்கைன்னு சலிச்சுக்கிட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியது. என்னங்க இப்படி பின்றீங்க? அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா. சரி விடுங்க. அப்புறம் கார்த்திக் என்ன சொல்றான்? இது 2வது பால். 2வது பாலா? இந்த பொண்ணு யாரோட க்ளோஸ்ன்னு நாம சந்தேகப்படுறோமோ அவனை பத்தி பேச்செடுக்க வேண்டியது. அந்த பொண்ணு அவனை நல்லவன்னு சொல்லிட்டா ஆமா நல்லவன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட வேண்டியது. அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டா அது அப்படியே ஊதி பெருசாக்கி அவனையும் அவளையும் பிரிச்சுறது. ஆஹா ஆஹா, அத்தனையும் முத்து முத்தான பாயிண்ட்களா சொல்றீங்களே. என்னமோ புதுசா இதெல்லாம் கேக்குற மாதிரி ஃபீல் பண்ணாத. இது எல்லாமே நீ ஃபாலோ பண்றதுதான். ஆனா இதுதான் மெத்தட்னு தெரியாம ஃபாலோ பண்ற. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல்ல? சூப்பரா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் 4வது பால். பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு மோதிரம், செயின், செல்போன்னு பெருசா செலவு பண்ண வேண்டியது இல்ல. சின்னதா டாய்ஸ், சாக்லேட், கையில கட்டுற பேண்டுன்னு இந்த மாதிரி குழந்தைங்க ஐட்டமா கொடுக்க வேண்டியது. அவ நான் என்ன குழந்தையான்னு கேட்டா நீ என்னைக்குமே எனக்கு குழந்தைதான்னு சொல்லி சென்டிமெண்டா அவிக்க வேண்டியது. சூசன், என்ன சூசன் இப்படிலாம் கலக்குறீங்க? பின்றீங்க. இதுதான் 5வது பால். மா, பா, டா. இந்த 3 தான் காதல் எழுத்துக்கள். ஏங்க உயிர் எழுத்து கேள்விப்பட்டிருக்கேன், மெய் எழுத்து கேள்விப்பட்டிருக்கேன். அது நாங்க காதல் எழுத்து. சொல்லுடா. என்னப்பா? ஆமாமா. இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட சொல்றப்போ அவ சைலண்டா இருந்தா பிரிலிமினரி ஏரியாவுல பாஸ்னு அர்த்தம். சூசன், என்ன சூசன் இப்படி எழுத்து வாங்குறீங்க? எத்தனை பேரை நான் பாத்திருப்பேன். அதுவும் நான் ஒரு டிவோர்ஸி. இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. ஏங்க என்கிட்ட இருக்க டெக்னிக் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மேற்கொண்டு ஏதாவது சொல்றதா இருந்தா நீங்க தான் சொல்லணும். இவ்வளவு சொல்லிட்ட, அத சொல்ல மாட்டேனா? முக்கியமா ஏதாவது ஒரு குட்டியான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அசத்தி விடு. என்னது? எதுவா வேணாலும் இருக்கலாம். கார்டு, மேஜிக் பண்றது, கிட்டார் வாசிக்கிறது. கிட்டார் கூட சூப்பரா வாசிக்கணும்னு அவசியம்லாம் இல்ல. பேசிக்கா வாசிச்சாலே போதும். ஜோசியம் பாக்குறது, மிமிக்ரி பண்றது, இப்படி சில பல பியூட்டி டிப்ஸ் எல்லாம் குடுக்கறது. ஏங்க அப்படி பார்த்தா நான் சூப்பரா ஜோசியம் பாப்பனே. அப்படியா? எங்க என் கைய பத்தி சொல்லு. நீங்க ஒரு கிறிஸ்டின். ஏங்க அது உங்க பேரை வச்சுதான் சொல்லுங்க. எல்லாம் உங்க கைய பார்த்து தான் சொல்றேன். ஆமா மாமா சொல்லு. உங்களுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா. சரிங்க, நீங்க சொல்ற டெக்னிக் படி இப்படிலாம் ஜோசியம் பாக்குற ஸ்டாக்ல கைய பிடிச்சு பார்த்தா என்ன நடக்கும்? கலவரம் தான். புரியல. இன்னும் புரியலையா? அங்க பாரு. ஐயோ லட்சுமி. லக்ஷ்மி, I had a great time with Vishnu, you know? So sweet. ஏய், கத்து கொடுத்ததெல்லாம் மறந்துடாத. ஒரு நிமிஷம். ஹலோ. அங்கே இருங்க, வந்துடுறேன். ஓகே ஓகே, கிளம்புறேன். பாய் லட்சுமி. லட்சுமி, அவங்க சும்மா கலாச்சிட்டு போறாங்க லட்சுமி. அவங்க ஒண்ணுமே கத்து தெரியல தெரியுமா? பார்த்தேன். ஐயோ அது சும்மா லட்சுமி. நான் உன் கைய புடிச்சி, ஐயோ நான் உன் கையில பிடிக்கல. அது உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல விஷ்ணு. இல்ல லட்சுமி. சீ, பேசாத. கூடவே இருந்துட்டு எப்படி உன்னால இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது? இல்ல லட்சுமி. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. சான்ஸ் கிடைச்சா போதும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. லட்சுமி, சீ, பேசாத. ச்சே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா பிரச்சனை உனக்கு? எங்க போனாலும் பாவமா மூஞ்சி வச்சுட்டு பின்னாடியே சுத்துற. கேக்குறல்ல, வாய் தந்து பதில் சொல்லு. எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும். எனக்கு வர கோவத்துக்கு ஓங்கி உனக்கு குத்துனேன்னு வச்சுக்கோ, உன் சில்லு முக்கெல்லாம் உடைஞ்சிரும். மனசே உடைஞ்சிச்சு, இந்த சில்லு மூக்கு உடைஞ்சு என்ன ஆக போகுது? ஜோக் பண்றீங்களோ? சீரியஸா அடிச்சிருவேன் விஷ்ணு. என்ன அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, நீதான் பேப்பர் வெட்டி எடுத்து என் மண்டையை உடைச்சிட்டல. தெரியும் தெரியும், நீ அடிப்ப. தெரியுதுல்ல, அந்த பயம் இருக்குதுல்ல. ம். எவ்வளவு தைரியம் இருந்தா சூசனோட கைய பிடிச்சு நீ ஜோசியம் பாத்துட்டு இருப்ப? இல்ல லட்சுமி, பசங்க ஒரு பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சூசன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அதை கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இத நீ என்கிட்ட சொல்லுவ? இதோ பாரு லட்சுமி, நான் உன்கிட்ட எதுவுமே மறைக்கிறது இல்ல. இதுல இருந்தே தெரியலையா நான் எவ்வளவு உண்மையா இருக்கேன்னு? அது உன்னோட ஸ்டைல் விஷ்ணு. மறைச்சு மறைச்சு தப்பு பண்றவங்க ஒரு ரகம், மறைக்காம ஓபனா தப்பு பண்றப்ப இத பாக்குறவங்களுக்கு தப்போ கரெக்டோன்னு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு தப்பு பண்றது இன்னொரு ரகம். நீ ரெண்டாவது ரகம்டா ராஸ்கல். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் லட்சுமி? நீ என்கிட்ட கேக்குறியா? நான் உன்கிட்ட கேட்கணும் விஷ்ணு. சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? வேலைக்கு போன புருஷன் ஒழுங்கா வீட்டுக்கு வருவானா இல்லையான்னு ஒவ்வொருத்தையும் காத்துட்டு இருக்கணும். உன்னை கல்யாணம் கட்டினா நீ எவ்வளோட வருவேன்னு நான் காத்துட்டு இருக்கணும். அப்படிலாம் இல்ல லட்சுமி. என்ன இல்ல? நீ நினைக்கிற மாதிரிலாம் என் கூட வரதுக்குலாம் யாருமே இல்ல. நிஜமாதான் லட்சுமி. டேய், நீ நிஜமாவே என்ன லவ் பண்றியா இல்லையா? ஆமா லட்சுமி. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? பண்ணுவேனே. மலையில இருந்து குதிப்பியா? மாட்டேன். ஒரு பேச்சுக்காவது ஆமான்னு சொல்றானான்னு பாரு. நான் தான் சொன்னேனே லட்சுமி, நான் எதுக்குமே போய் சொல்ல மாட்டேன்னு. டேய், நீ தப்பா ஒத்துக்கிறதுனால நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லன்னு ஆயிடாது. புரியுது லட்சுமி. உனக்கு புரியல விஷ்ணு. எனக்கு தெரியாம நீ ரெண்டு பொண்ணுங்களோட வெளிய சுத்தினாலும், எனக்கு தெரியற மாதிரி நீ வெளிய ரெண்டு பொண்ணுங்களோட சுத்தினாலும் ரெண்டுமே தப்புதான். இப்ப பிரச்சனை நீ எனக்கு தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்றியான்றது இல்ல, சரியான விஷயங்களை பண்றியா இல்ல தப்பான விஷயங்களை பண்றியான்றதுதான். எனக்கு உன்னை பிடிக்கல விஷ்ணு. எனக்கு இல்ல, எந்த ஒரு பொண்ணுக்குமே இப்படி ஒருத்தனை பிடிக்காது. இப்படி ஒரு ஆம்பளை யாருக்குமே பிடிக்காது. பெருசா சம்பாதிக்க தெரியாதவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், திறமை இல்லாதவனா இருக்கலாம், ஆனா பொம்பளை விஷயத்துல யோகியமானவனா இருக்கணும். இதெல்லாம் நான் சொல்லி நீ செய்ய வேண்டியதில்ல, நீயே உணர்ந்து நடந்துக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன போய் சொல்ல வைக்கிற நீ? லட்சுமி, நீ நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல லட்சுமி. ஓ, நான் நினைக்கிற அளவுக்கு மோசமானவன் இல்ல, ஆனா மோசம். அப்படி இல்ல லட்சுமி, நான் கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவன். எனக்கு இறக்கமான மனசு லட்சுமி. உன் இறக்கம் உள்ள மனசு பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் இறங்குது, ஏன் அப்படி? ஆம்பளைங்க பக்கம் இறங்கவே மாட்டேங்குது. பெண் என்றால் பேயும் இறங்கும். ஏய், நீ பேய் இல்ல, மனுஷன் தானே. லட்சுமி, தப்பான எண்ணெல்லாம் எதுவுமே இல்ல லட்சுமி. பொண்ணுங்களை பார்த்தாலே அவங்கள சிரிக்க வைக்கணும்னு என் மனசு அப்படியே பரபரக்கும். அப்புறம் அவங்க கத்தியால குத்துனாலும் எனக்கு கோவமே வராது லட்சுமி. சரி, அப்புறம் அவங்க அழுதுட்டாங்கன்னா என் மனசு கேட்காது லட்சுமி. இந்த உலகத்துல எந்த பொண்ணுங்க அழுதாலும், அதுவும் வயசு பொண்ணுங்க அழுதா என் நெஞ்ச வெடிச்சிடும் லட்சுமி. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, உன்னை நான் வெறுப்பேத்தணும் கூட சொல்ல லட்சுமி. அப்படியே பழகிடுச்சு லட்சுமி, என்னால மாத்திக்க முடியல லட்சுமி. இத சொல்றதுக்குலாம் உனக்கு வெக்கமா இல்ல? நீ நினைக்கிற மாதிரி தப்பான அர்த்தத்துல இல்ல லட்சுமி, ஒழுங்கான அர்த்தத்துல தான் நான் சொல்றேன். இங்க பார் விஷ்ணு, இதுக்கு மேல இவள பாக்காத, அவகிட்ட பேசிட்டு இருக்காத, அவளை பார்த்து சிரிக்காத, அப்படிலாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு உன் மேல இருக்கிறது வெறும் கோவம் தான். எப்போ அது வெறுப்பா மாறுதோ அன்னைக்கு நான் போயிட்டே இருப்பேன். சரி லட்சுமி, உனக்காக என்கிட்ட இருக்க எல்லா நல்ல பழக்கத்தையும் நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். சிரிப்பது. ஹே, காமெடி டைம். என்னைக்கு உன் வாழ்க்கை சீரியஸ் டைம் ஆக போகுதுன்னு தெரியல, அன்னைக்கு இருக்கு உனக்கு. சரி வா போலாம். ஹலோ, ஹாய் லேனா. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? நான் ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பை, டேக் கேர்.
யாரா அது? கிரெடிட் கார்டு வாங்கி சொல்லி சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருந்தா அவள அப்படியே ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டேன். அட பாவி, கிரெடிட் கார்டு காரிக்கிட்டேடா இப்படி பேசிட்டு இருக்க? உன்ன ச்சே. ஐயோ லட்சுமி 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 லட்சுமி. எஸ். மார்னிங். குட் மார்னிங். உட்கார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கியா? எதுக்கு இப்படி பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு? என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு? கௌதமால எதனா பிரச்சனையா? நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் சூசன். நீங்களா கௌதம் பார்த்து பயப்படுறீங்க? என்னோட தப்பு தான். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சது உண்மைதான். அது கூட நீங்கள் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுனால தான். மொத்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கணும்னு நான் நினச்சதில்ல. நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க. நீ இன்னைக்கு பாக்குற சூசன் வேற. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தப்ப லக்ஷ்மி மாதிரி, ராஜி மாதிரி, எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி எப்பவும் சந்தோஷமா நிறைய கனவுகளோட வேற மாதிரி இருந்தேன். ஆனா நான் சந்திச்ச அனுபவங்கள் ரொம்ப வேதனை. அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லி சிம்பத்தி தேடிக்க நான் விரும்பல. ஆனா என்னோட வாழ்க்கை மத்தவங்க மாதிரி ஈஸியா இல்ல. நான் அதை சொல்லித்தான் ஆகணும். நிறைய தடவை ஃபைட் பண்ணேன், நிறைய பேரை எதிர்த்து ஃபைட் பண்ணேன். அதனால பல விளைவுகளையும் நான் சந்திச்சேன். ஒரு பொண்ணு மானத்தோட எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம மேல வர்றது ரொம்ப கஷ்டம். நான் அந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படல. ஃபேஸ் பண்ண, ஒர்க் பண்ண, ஹார்ட் ஒர்க் பண்ண, ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண. என்னோட பொழுதுபோக்கே வேலைன்னு மாத்திக்கிட்டேன். 5 வருஷம் நான் போட்ட உழைப்போட பலன் என்னை இந்த சீட்ல உட்கார வச்சது. என்னடா இதெல்லாம் சொல்றாளேன்னு யோசிக்காத. சில விஷயங்கள் உனக்கு தெரியணும் கார்த்திக். அதனாலதான். எனக்கு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சப்போர்ட் பண்ண ஆட்கள் கிடையாது. என்னோட அச்சீவ்மெண்ட் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க நானே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணது. ப்ரொஃபஷனலா இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன்னா என்னோட பர்சனல் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ரொஃபஷனலா இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன்னா என்னோட பர்சனல் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். சுசன், ஒரே ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடுறேன். என்னோட கல்யாணம் டிவோர்ஸ்ல முடிஞ்சப்போ நான் கவலைப்படல. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ நிறைய வேலை கொடுத்து சம்பாதிச்சிட்டோம்னு தான் நினைச்சேன். கௌதம் மேல அந்த கோவத்தையும் சேர்த்து வேலை மேல காட்டினேன். சென்னை ஆபீஸ்லயே நான் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு அவார்ட் வாங்கினேன். இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நிறைய பேர் என்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் கம்பெனிக்கு என் மேல ஒரு இமேஜ் இருக்கு. இதெல்லாம் உடைஞ்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். இதை வேற யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட பலகீனத்தை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பயமா இருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன் கார்த்திக். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. நான் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டேன். இப்ப என்ன கௌதம் சீண்டி பாக்குறான். அவன் என்னோட புருஷன். அவனுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். எங்க அடிச்சா எனக்கு வலிக்கும்னு அவனுக்கு தெரியும். பழைய சூசனா இருந்தா அவனை ஓட ஓட துரத்தி இருப்பேன். இப்ப அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவன் ரொம்ப மோசமானவன். எந்த பேசிக் எத்திக்ஸும் இல்லாதவன். எனக்கும் அவனுக்கும் நடுவுல விட்டு போன பழைய கணக்க ஃபைசல் பண்ணதான் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். அதுக்கு நீதான் காரணம்னு தப்பு சொல்றதுக்காக உன்னை கூப்பிடல. எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் உன்னை கேக்குறேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சுசன். நான் போராடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் கார்த்திக். எனக்கு சப்போர்ட்டா இரு. அவங்கிட்ட தோத்துடுவணும்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ண கார்த்திக், ப்ளீஸ். மச்சான், ஏஞ்சல் வரும். ஏஞ்சலுக்கு உனக்கும் நடுவுல பழைய பிளாஷ்பேக்லாம் ஓடும். புது பிரச்சனை ஏதாவது வரும் பார்த்தா அதே சூசன் மேட்ரு திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி அடிக்கிற. போர் அடிக்குது மச்சான். லைஃப்ல கொஞ்சம் முன்னாடி போடா.
எது தேவலாம் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்க? தேவையில்லாம அந்த கௌதம் சேனையை தூக்கி பனியில போட்டுக்கிட்டேன். டேய், கௌதம்க்கும் சூசனுக்கும் நடக்கிற பிரச்சனை வேறடா. அது புருஷன் பொண்டாடி பிரச்சனை. தேவையில்லாம அதுல நீ மூக்க நுழைச்சி பொறுப்பேத்துக்கிட்டேன்னு வெயி. அதான் சாக்குன்னு சூசனை கட்டி பிடிச்சி அழுது கல்யாணம் பண்ணிக்க போதுடா. ஏய் சி வாய மூடு. சும்மா எல்லாத்தையும் தப்பாவே பாரு. டேய், தப்பு பண்றதெல்லாம் ஃபுல்லா நீங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்த என்ன குறை சொல்லுவீங்களா? ஏய் வாய மூடி போடா. மச்சான், நான் மூடி தாண்டா போனேன். நீ தான் என்ன கூப்பிட்டு என்ன பண்றதுன்னு கேட்ட. வேற என்னத்த பண்ணி தொலைகிறது? எனக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கிறது நீ ஒருத்தன் தான். அதனால தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி தொலைய வேண்டியதா இருக்கு. ஹாய் கைஸ். என்ன சூசன், இப்பெல்லாம் அடிக்கடி கேண்டீன் பக்கம் வரீங்க? என்ன பண்றது விஷ்ணு, என் உயிர் இங்க தானே இருக்கு, அதான் உடம்பு தேடி வருது. ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க. சும்மாவே எதனா விஷயம் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கான். நீங்க வேற உடம்பு உயிர்னு எடுத்து கொடுத்துருங்க, அப்புறம் மொத்தமா போட்டு தள்ளிடுவான். அப்போ விஷ்ணுக்கு தெரியாம நம்ம பேசிக்கலாம்னு சொல்றியா? ம்? விஷ்ணு, எங்க மேட்ரு யார்கிட்டயும் சொல்லிடாத. ம்? டேய், அவங்க உன்னை கலாய்க்கிறாங்கடா. அது தெரியாம சீரியஸா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. ஏங்க சொல்லுங்க, அவன் அப்பதான் நம்புவான். நான் சும்மா கலாய்ச்சேன் விஷ்ணு, நிஜமா. ம்? விஷ்ணு, நான் சும்மா தான் கலாய்ச்சேன், புரியுதுல? இப்போ புரிஞ்சாடா? கலாச்சன் சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா அதுக்கு நடுவுல 2 தடவை கண்ணடிச்சதுதானே எனக்கு புரியவே இல்ல. டேய், அவங்க என்ன கலாச்சாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீ தான் சீரியஸ் அட்வைஸ் பண்ணி பல்பு வாங்கின. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களின் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் திறந்ததே, அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் தெரிந்ததே. வாட் அ ஹாப்பி ஃபேமிலி. ப்ராஜெக்ட் மேனேஜரு, ப்ரோக்ராமர்னு எந்த ஈகோ இல்லாம ஒரு குரூப்பா உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. சான்ஸே இல்ல. நான் வரேன் கார்த்திக். ஏய் சூசன், உட்காரு உட்காரு. எங்க போற? பசங்கெல்லாம் தப்பா நினைச்சுக்க போறாங்க. அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இரு சூசன், கேன்டீன்ல வெட்டியா உட்காந்து பேசுறதுக்குலாம் நேரம் இருக்கு, என் கூட பேச நேரம் இல்லையா? அவங்க தான் போறேன்னு சொல்றாங்கல்ல, விடுங்களேன். பாரு, அங்க சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரியுது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஹலோ, நான் உன் பொண்டாட்டியும் இல்ல, நீ என் புருஷனும் இல்ல, புரியுதா? என்ன சூசன் இப்படி சொல்ற? இங்க பார் கௌதம், நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன நீ புதுசா சொந்தம் அது கொண்டாடுற? எப்படி முடியும்? கௌதம், இப்போ எதுக்கு தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? என்ன ஒரு ஃப்ளோவா ரொமான்ஸ் பண்ண முடியலையோ? என்ன கௌதம் இப்படிலாம் பேசுறீங்க? விஷ்ணு, எதுக்கு தேவையில்லாம இவங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு? கார்த்திக், வா போலாம். புருஷன் இங்க இருக்கேன், எவன்கிட்டயோ வா போலாங்கிற? கௌதம், உங்களுக்கு ஒழுங்கா பேச தெரியாதா? நீ அவளுக்கு மட்டும் கத்துக்கொடு, எனக்கெல்லாம் பாடம் எடுக்காத. இங்க பாருங்க, சூசன் கிட்ட எதனா பேசணும்னா தனியா கூட்டிட்டு போய் பேசுங்க. எங்க முன்னாடி பிரச்சனை பண்றதெல்லாம் நல்லா இல்ல. டேய், இதே ஆபீஸ்ல பழம் தின்னு கொட்டை போட்டவன்டா நானு. என்கிட்ட எல்லாம் சீன் போடாத, கொன்றுவேன். எல்லாரும் இருக்காங்கன்னு பாக்குறேன். அவங்க முன்னாடி பலாரணும்னு விட்டேன், அசிங்கமாயிடும். போயிடு. வேணாம். அதே தான் நானும் சொல்றேன். தேவையில்லாம வந்து சீன் போட்டது நீ. மரியாதையா போயிட்டேன்னா உனக்கு நல்லது. உனக்கு என்னை பத்தி தெரியாது. எல்லாம் தெரியும்டா. நீ யாரு என்ன எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா போயிடு, அவனை சீன் ஆயிடும். ஏய், என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய், ஏய், போடா. விட்றா. 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 வெச்சு பாருடா பையன். கார்த்திக். ஏய், போடா.